எந்த இடத்துல இருந்து நம்ம இங்க வந்திருக்கிறோம்? இன்னைக்கு ஏன் அவங்களுக்கு தமிழ்நாட்டை பார்த்தா எரியுது? ஏன் தமிழ்நாட்டை பார்த்தா குதிக்கிறான்? இந்த மண்ணில் மதவெறியை விதைத்து விட வேண்டும் என்று தொடர்ச்சியாக முயற்சி செய்கிறார்கள். 1947ஆம் ஆண்டு இந்தியா விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே பாகிஸ்தான் விடுதலை பெற்று போயிருச்சு. ஆனா கேரளா ஆளுநரும் தமிழ்நாட்டில் ஆளுநர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு. 2 பேரும் எதை விதைக்க முயற்சி பண்றாங்க? பார்ட்டிஷன் ஹாரர் டே என்கிற பெயரில் ஆகஸ்ட் 14ஆம் தேதியை மாணவர்கள் அனுசரிக்க வேண்டும். முஸ்லீம் லீக் தான் நம்முடைய எதிரி, இந்த நாட்டை துண்டாடிய இயக்கம் என்று மாணவர்கள் மத்தியில் சொல்ல வேண்டும் என்று வெளிப்படையாக மதவாதத்தை மதவெறியை தூண்டுவதற்கு நம்முடைய வரிப்பணத்தில் காசு வாங்கி கஞ்சி குடித்துக் கொண்டிருக்கிற RSS ஆளுநர் அறிக்கை விடுகிறார். கேரளாவுடைய ஆளுநர் கல்வி நிலையங்களிலே இதற்கான விழா கொண்டாடப்பட வேண்டும் என்கிறார். அங்க நிலைமை என்ன? மாணவர்கள் இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு நிற்கிறான். RSS காரனை தூண்டி விட்டு அவன்லாம் பார்ட்டிஷன் ஹாரர் டே கொண்டாடுறேங்கிறான். இந்த பக்கம் நம்முடைய முற்போக்கு மாணவர்கள் எல்லாம் அதை எதிர்க்கிறார்கள். அங்கே கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. எதற்காக? இந்த மண்ணில் இஸ்லாமியர்களை எதிரிகளாக சித்தரிக்க வேண்டும் என்பதற்காக. அருமை தோழர்களே, இது மதச்சார்பற்ற மண். எல்லோரையும் மதச்சார்பின்மையை கருதி அனைவரையும் சமமான குடிமக்களாக கருதுகிற மண் என்பதை நிறுவுகின்ற வகையில் தமிழ்நாடு எப்படி ஒரு மெசேஜ் சொல்லுதுன்னா, அவர்கள் எந்த நாளை முஸ்லீம் லீக்கை யாரை குறிவைக்கிறார்களோ அதே முஸ்லீம் லீக்கினுடைய இன்றைய தேசிய தலைவர் காதர் மொய்தீன் அவர்களை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் என்று போற்றி பாராட்டுகிறது. எங்க அவங்களுக்கு பிரச்சனை? மதவாதத்தை விதைப்பதற்கு எல்லா வேலையும் செய்யறான். இந்த மக்கள் அடிச்சுக்கிட்டு நிக்கணும்னு நினைக்கிறான், ஜாதி பிரிவினையை தூண்டணும்னு நினைக்கிறான். ஆனா இந்த அரசு எல்லோரையும் அணைத்துக் கொண்டிருக்கிற அரசாக இருக்கிறது. முக்காடு போட்டு வரக்கூடாது, பர்தா அணிந்து வரக்கூடாது என்று கர்நாடகத்திலேயும் வட மாநிலங்களிலேயும் பிரச்சனை செய்யப்பட்ட போது தமிழ்நாடு அரசு மோடியை கூப்பிட்டு வச்சு ஒரு விழா நடத்திட்டு இருந்துச்சு. நம்ம முதலமைச்சர் தான், பிரதமர் தானே அவரு வர்றாரு. அப்ப அந்த பொருள்களை வாங்குவதற்கு முதல்ல யாரை கூப்பிட்டாங்கன்னா பர்தா போட்டு ஒரு இஸ்லாமிய அம்மையாரை கூப்பிட்டு வந்தார். அதுதான் தமிழ்நாடு. இந்த மண் எல்லோருக்குமானது என்பதை மீண்டும் மீண்டும் நிலைநிறுத்துகிற மண் இந்த மண். யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நசுக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கான உரிமையை வழங்க வேண்டும் என்று சொல்லுகிற மண். மாற்றுத்திறனாளிகளுக்கான மரியாதையை வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, ஏன்னா மாற்றுத்திறனாளி என்கிற சொல்லே இந்த சுயமரியாதை இயக்கம் கொடுத்ததுதான், திராவிட இயக்கம் கொடுத்ததுதான். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நொண்டி, குருடு, செவிடு, மொடம், எவ்வளவு இழிவாக நம்ம வீட்டிலே இருக்குமே, நம்ம உறவுகளே இருக்குமே, எல்லா வீடுகள்லையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இருந்தானா இருக்கும். என்ன காரணம் இருந்துச்சு? என்ன காரணம் சொன்னாங்க? போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இப்படி நொண்டியா வந்து பிறந்துருச்சு, மொடமா வந்து பிறந்துருச்சு. ஏன் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒருத்தன் பேசினானே, பாபம் செய்தால் நீங்க மாற்றுத்திறனாளிகளாக பிறப்போம் என்று மூட நம்பிக்கையை விதைத்ததற்கு பிறகு துணிச்சலாக அங்கே ஒரு பார்வையற்ற தோழர், ஒரு ஆசிரியர் எழுந்து சுயமரியாதை உணர்வோடு குரல் கொடுத்ததற்கு பிறகுதானே அத்தகைய நிகழ்ச்சிகள் பள்ளிகளில் நடக்கக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வு வந்துச்சு. அப்ப இவ்வளவு இழிவாக காலங்காலமாக நடத்தப்பட்டு கொண்டிருந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு வழங்கி அவர்களுக்கும் அரசியல் அங்கீகாரம் என்று ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறதே. இந்த சம உரிமையை வழங்குகிற அரசுக்கு பெயர்தான் சுயமரியாதை அரசு, திராவிட மாடல் அரசு.